ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான அறிவிப்பு. யாருமே எதிர்பார்க்காத லெவலுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் இந்த அறிவிப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி எப்படி ரூபாய் 5000 செலுத்திதாங்களோ அதே போல் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து ஒரு சிலவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரூபாய் 5000 செலுத்தியிருக்காங்க. இது யாராருக்கெல்லாம் இந்த 5000 தொகை கிடைச்சிருக்கு, யாராருக்கெல்லாம் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த 5000 பணம் இந்த மாதம் மார்ச் மாதம் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அது யாராருக்கெல்லாம் கிரெடிட் ஆயிருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். உங்களுக்கு இந்த 5000 வராதவங்க என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்றது வீடியோவில் சென்டரில் சொல்ல போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த திட்டத்தை, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதுசாக அப்ளை பண்ண முடியுமா, மேல்முறையீடு செய்தவங்களுக்கு என்ன ப்ராசஸ், யாராருக்கு இந்த 5000 பணம் இந்த மாதம் வந்திருக்கு. ஒரு சிலவங்க பிப்ரவரி மாதம் மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. மார்ச் மாதமும் பார்த்தீங்கன்னா பணம் 5000 வந்திருக்கு. இது யாராருக்கு ஏற்கனவே பணம் போட்டவங்களுக்கு திரும்ப செலுத்தியிருக்காங்களா, இல்லை புதுசாக சேர்ந்தவங்களுக்கு செலுத்தியிருக்காங்களா, இல்லை மேல்முறையீடு செய்தவங்களுக்கு செலுத்தியிருக்காங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மத்திய அரசு ரூபாய் 12000 கொடுக்குறது சம்பந்தமாக போட்டுன்னு வரோம். நிறைய பேர் இந்த மாதம் 1000 ரூபாய் ஸ்கீம், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீமில் வரக்கூடிய அப்டேட்டை போடுங்க, புதிய விண்ணப்பம் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக கேட்டுன்னு வராங்க. அவங்களுக்கான அப்டேட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். புதுசாக ரேஷன் கார்டு வாங்கணும், ரெகுலராக பணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் வாங்கின்னு வரணும். ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் மிக யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டண்டான கிரேஸ் பாயிண்ட்லாம் வீடியோவில் சென்டரில் கொடுத்துருக்கேன். முக்கியமாக ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், அந்த பாயிண்ட் 5 நிமிஷத்துக்கு மேலே 30 செகண்டுக்கு மேலே இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்கேன். டைரெக்டாக ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணணும் கூட அந்த 5 நிமிஷம் 30 செகண்டுக்கு மேலே அந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் மட்டும் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தில் வரக்கூடிய அப்டேட், எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன், செய்தி வெளியீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு தரப்புலேருந்து வரக்கூடியது எல்லாமே டெய்லியும் அப்டேட்டட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டீட்டெயிலாக போட்டுன்னு வரும். நிறைய பேர் அதை தெரிஞ்சு பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மீண்டும் புதிய விண்ணப்பம் வரும், அதாவது உங்களோட இன்ஸ்டாலைனில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். அதே போல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி நிறைய பேர் பணம் பெற்றிருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 5000 ரூபாயை பணம் செலுத்தியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இது போல ப்ராசஸ்லாம் இப்போதைக்கு நடந்து வருது. அதாவது சென்ற மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ரூபாய் 5000 வரவு வைப்பு, தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் அப்படின்ற டைட்டிலில் முதலமைச்சர் இதை நியூஸாக வெளியிட்டிருந்தார் அவருடைய தளத்தில் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதங்களுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 3000, மாதம் 1000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் இந்த 3 மாதமும் சேர்த்து 3000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் கோடைகால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாய் போன மாதம் பிப்ரவரி மாதம் எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,31,00,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலை பிப்ரவரி 13ஆம் தேதி காலையிலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த 5000 ரூபாய் யாரெல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரெகுலராக பணம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கிரெடிட் ஆகிருந்தது அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் வராத இருக்குதோ அவங்களெல்லாம் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத அப்பத்தி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு ரூபாய் 5000 ஏறி இருக்குது. அந்த 5000 ரூபாய் யாராருக்கெல்லாம் ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போன மாதம் பிப்ரவரி 13ஆம் தேதி உங்களுக்கு ரெகுலராக பணம் வாங்கிட்டு வரவங்களுக்கு ஏறி இருந்தது. இந்த மாதம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் மேல்முறையீடு செய்தவங்களுக்கு, அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சிலவங்க ரிஜெக்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா KMUT, அதாவது கவர்மெண்ட்டோட வெப்சைட், கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட வெப்சைட்டில் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே கூட வீடியோ போட்டிருந்தோம். அது சம்மந்தமாக அரசு வெளியிட்டு இருந்தாங்க தகவல் அப்படின்னே சொல்லலாம். அந்த மேல்முறையீடு செய்தவங்கள ஒரு சில கலாய்வு ப்ராசஸ்லாம் முடிஞ்சவங்களுக்கு ரூபாய் 5000 பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி கரெக்டாக 5000 கிரெடிட் ஆயிருக்கு. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் அக்கௌண்ட்டில் பணம் ஏறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பிப்ரவரி மாதம் வரைக்கும் தான் பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வராங்க. அப்படிலாம் இல்லை. ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் குறை தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஒரு ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட KMUT.government.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்,
அதில் வந்து ஸ்க்ரோலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பணம் வராத விடுபட்டு இருந்தாங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக வந்து விண்ணப்பதாரரின் பெயர், அவங்களுடைய குடும்ப தலைவியோட பெயர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் பெயர், அவங்களுடைய கைபேசி எண், மொபைல் நம்பர் கம்பல்சரியாக, குடும்ப அட்டை எண் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி என்னென்ன ஆவணங்கள் இருக்குதோ இது சம்மந்தமாக அந்த ஆவணங்கள்லாம் சமர்ப்பிக்கிறது போல் உங்களுடைய ஸ்பீசிலோ இல்லை மொபைலே நீங்களே வந்து மேல்முறையீடு செய்கிறது போல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் மேல்முறையீடு செய்யப்பட்டு அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆனவங்களுக்கு கலாய் ப்ராசஸ்லாம் முடிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் முதல் தவணையாகவே 5000 ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது முதலமைச்சர் வந்து போன மாதம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அனைத்து மகளிர்களுக்கும், அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் யாரெல்லாம் பயணிகளாக இருக்கிறாங்களோ அவங்க 1,13,00,000 பேருக்கு கொடுத்த தொகையை 5000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்கள நிறைய பேருக்கு வந்து இந்த மார்ச் 3ஆம் தேதியே வந்து பணம் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து மகளிர்களிடையே வந்து மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம மட்டும்தான் நம்ம சேனலில் தான் வந்து சொல்லியிருந்தோம், யாராவது பணம் வராது இருந்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணுங்க, தயவு செய்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அதே போல் மேல்முறையீடு வந்து செய்திருக்காங்க, அவங்கள ஒரு சிலவங்க வந்து பணம் வந்து வந்திருக்கு அப்படின்ற அப்டேட்டும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதியாக வந்து கூடுதலாக வந்து முதலமைச்சர் வந்து செலுத்தியிருக்கார். இது யாராருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் உதவித்தொகை பென்ஷன் வந்து வாங்குறவங்களுக்கு ரூபாய் 5000 கூடுதலாக வந்து வர வச்சிருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து முதியோர் உதவித்தொகை, விதவை பென்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1200 1500 ரூபாய் 2000 ரூபாய் வரைக்கும் வந்து பெற்றவங்களாம் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வந்து சேர்த்து 1200 வாங்கினவங்களுக்கு 3200 ரூபாயும், 1500 ரூபாய் வாங்கினவங்களுக்கு 3500 ரூபாயும், 2000 ரூபாய் வாங்கினவங்களுக்கு 4000 ரூபாயும் வந்து முதலமைச்சர் சிறப்பு தொகுப்பு 2000 ரூபாய் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது குறிப்பாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தான் 3 மாத தொகை 3000 ரூபாய் வந்து சேர்த்து கூடுதல் சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வந்து சேர்த்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த 2000 ரூபாய் ஓய்வூதிய பென்ஷன், மகளிர் ஓய்வூதியம் வந்து யாரெல்லாம் வந்து முதியோர் ஓய்வூதியம், அதாவது விதவை பென்ஷன் இது போல் வந்து வாங்குறவங்களுக்கு, மாற்றுத்திறனாளி பென்ஷன் வந்து வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கும் 2000 ரூபாய் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற அப்டேட் நமக்கு டீட்டெயிலாக வந்து கிடைச்சிருக்கு. மேலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5000 ரூபாய், அதாவது வந்து மகளிர் வங்கி கணக்கில் மேலும் 5000 ரூபாய், ஏற்கனவே வந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 5000 ரூபாய் வந்து போட்டது இல்லாத அரசு வந்து இந்த மாதமும் 5000 ரூபாய் வந்து செலுத்தலாமா அப்படின்ற மாதிரி ஆலோசனை செய்து வருவதாக வந்து தகவல் வந்து பரவி வருகிறது. அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் அரசியல் வட்டாரம் தரப்புலேருந்தும் இன்ஃபர்மேஷனாக வந்து நமக்கு வந்து கிடைச்சின்னு வருது. குறிப்பாக வந்து பிப்ரவரி 13ஆம் தேதி மகளிரின் வங்கி கணக்கில் ரூபாய் 5000 வரவு வைத்த தமிழக அரசு அதிரடி அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தது. இதன் மூலம் அடுத்த மாதம் 3 மாதத்துக்கான உரிமை தொகையும் வந்து வழங்கப்பட்டது அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிருந்தது. இதற்கிடையே மகளிர்களுக்கு மேலும் ரூபாய் 5000 வந்து வழங்க புதிய திட்டத்தை அரசு பரிசீலித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இது கடனுதவி அல்லது சுய தொழில் தொடங்க உதவி திட்டமாக இருக்கலாம் என்றும் வந்து கூறப்படுகிறது. குறிப்பாக வந்து மேலும் 5000 ரூபாய் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்கான ஆலோசனை வந்து செய்து வருவதும் இருக்குது. இது வந்து கடன் உதவியாகவோ இல்லை வந்து சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து 5000 ரூபாய் வந்து கொடுக்குற திட்டமாக கூட வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது. ஏற்கனவே வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது மகளிருக்கு வந்து வாங்கிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து கடன் உதவியே வந்து 5000 ரூபா வந்து வழங்கலாம். இல்லைனா வந்து சுய தொழில் செய்கிறவங்களுக்கு போனஸ் அமௌண்ட்டாக ஒரு 5000 ரூபா வந்து செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகளிர் மன்றத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சார்பாக வந்து உங்களுக்கு 5000 ரூபா வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து ரேஷன் பயனாளர்களுக்கும் ரூபாய் 2000 வழங்க திட்டம் அப்படின்ற தகவலும் வந்து பரவின்னு வருது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எப்படி பெண்களுக்கு 5000 ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருந்ததோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்ப அதிர்ச்சி வந்து கொடுத்தாரோ அதே போல் இந்த கோடைக்கால சிறப்பு தொகுப்பு 2000 ரூபாய் வந்து வழங்கப்பட்டது. குறிப்பாக வந்து 3 மாதம் தான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை, ஆனால் 2000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கோடைக்கால சிறப்பு தொகுப்பு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை குறிப்பாக வந்து இந்த சிறப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த தொகை வந்து அனைத்து ரேஷன் அட்டை உரிமைதாரர்களுக்கும் வந்து வழங்கப்படணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க கோரிக்கை வந்து வச்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் ரேஷன், அதாவது 2.5 கோடி ரேஷன் கார்டு அட்டை வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் வந்து 1,31,00,000 பேர் தான் வந்து இந்த 5000 ரூபா வந்து பெற்றிருப்பாங்க. மீதி எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோடைக்கால சிறப்பு தொகுப்பு 2000 ரூபா வந்து வழங்குவது குறித்து தமிழக அரசு பரிசீலித்து வருவதாகவும் வந்து தகவல் வந்து பரவின்னு வருது அப்படின்ற அப்டேட் நமக்கு ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு. இது எவ்வளோ சாத்தியம் அப்படின்றது தெரியல. இப்போதைக்கு தகவலாக தான் வந்து இருக்குது. அரசு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அஃபிஷியலாக வந்து வெளியிடலை அப்படின்றது நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறேன். மேலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி இப்போ ரீசனாக வந்து கிடைச்ச அப்டேட் அரசு மூலயமா வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய
திமுக சைட்லேருந்து, அதாவது அவங்களுடைய அரசியல் கட்சி திமுக சார்பிலேருந்து வாக்குறுதிகளாக வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது மாதம் மாதம் வந்து ரூபாய் 1000 தான் வந்து மகளிர் உரிமை தொகை பணமாக வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் 15ஆம் தேதி ஆனால் வந்து கிரெடிட் ஆகும். இப்போ வந்து திராவிட மாடல் 2.0 அப்படின்ற ஆட்சி வந்து மீண்டும் வந்ததுன்னா, அதாவது திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து வந்ததுன்னா 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து 2000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். அதாவது 1000 ரூபாய் வந்து வாங்குறவங்களுக்கு இப்போ 2000 ரூபாய் வந்து கூடுதலாக வந்து மாதம் மாதம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லி வராங்க. குறிப்பாக வந்து இந்த 3 மாதத்துக்கான தொகையை வந்து முன்கூட்டியே வந்து உங்களுக்கு 5000 ரூபாய் 2000 ரூபாய் வந்து சேர்த்து செலுத்திட்டாங்க. இது வரக்கூடிய ஆண்டுகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் 2026 சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் வந்து வரப்போது. அதுக்கான டேட்லாம் அறிவிச்சதுக்கப்புறம் இந்த 2000 ரூபாய் வந்து உங்களுக்கு உயர்த்தி வழங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கிய மாற்றமும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி இதே வந்து சொல்லியிருந்தார். பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் 2000 உயர்த்தி வழங்குவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். பல்வேறு நிபந்தனைகளில் லட்சக்கணக்கான பெண்கள் இந்த திட்டத்தில் இணைய முடியாமல் உள்ளார்கள். அதாவது இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ரூபாய் 1000 வந்து பரணுனா நிறைய நிபந்தனைகள் கிரைட்டீரியாக்கள்லாம் வந்து இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து சேர முடியாத போயிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து 2.5 கோடி குடும்ப அட்டைகள் வந்து இருக்குது. அதில் வந்து 1,31,00,000 பேர் தான் நிபந்தனைகள் கட்டுப்பட்டு வந்து வராங்க, கிரைட்டீரியா கீழே வந்து வராங்க. அவங்களுக்கு தான் பணம் வந்து இருந்தது. இந்த கிரைட்டீரியா இந்த நிபந்தனைகள்லாம் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளர்வுகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது தேர்தல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தளர்வுகள் வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுமார் 50 லட்சத்திலிருந்து 1 கோடி புதிய பயனாளிகளை இணைக்க திட்டமிட்டப்பட்டுள்ளதாகவும் வந்து கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த திட்டத்தை வந்து மேலும் விரிவடை செய்து 50 லட்சத்துலேருந்து 1 கோடி புதிய பயனாளிகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்களும் யாரெல்லாம் ஒரு சிலவங்க கிரைட்டீரியா தளர்த்தப்பட்டிருந்தாங்கன்னா நிறைய பேர் பயனாளிகளாக வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது போல் இருக்கிறவங்களுக்குலாம் பணம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 50 லட்சத்துலேருந்து 1 கோடிக்கு வந்து டார்கெட்டாக வந்து வச்சுருக்காங்க. மேலும் பயனாளிகளை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 1,06,00,000 பேர் தான் வந்திருந்தாங்க. இப்போ 1,31,00,000 வரைக்கும் வந்து உயர்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் அதுக்கப்புறம் வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ மேலும் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் வந்து பயனாளிகளாக வந்து சேர்க்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க ஃபுல்லாக வந்து புதுசாக வந்து திருமணம் ஆகிட்டு புதிய ரேஷன் அட்டை வாங்கினவங்களா இருக்கலாம், இல்லை வந்து கிரைட்டீரியா கீழே வந்து வராதவங்களா வந்து இருக்கலாம். இவங்களாம் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணால் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வருது. குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேலும் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க நிறைய பேர் வந்து இருக்கலாம். அவங்களுக்கான தகவலாக தான் வந்து இந்த தகவலை வந்து இப்போதைக்கு வந்து சொல்ல போகிறேன். அதாவது டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன்னா வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. குறிப்பாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் யாருக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்துக்கான ஆப்ஷன் வந்து எதுவும் வந்து விடலை. ஏற்கனவே லாஸ்ட்டாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணதோடு தான் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அதில் மேல்முறையீடு செய்தவங்களுக்கு தான் இப்போ பணம் வந்து கிளியர் ஆகி 5000 ரூபாய் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு புதிய விண்ணப்பத்துக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிறதுனா நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு புதிய அப்ளிகேஷன் வந்த உடனே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனல் மூலமா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். குறிப்பாக வந்து புதுசாக வந்து ரேஷன் அட்டை வாங்கணும், மேலும் இந்த திட்டத்தில் வந்து இதுக்கு மேலே இணைய போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய வயது, வசிப்பிடம். குறிப்பாக வந்து வயது பொறுத்த அளவுக்கு 21 வயது நிரம்பிய பெண்களாக வந்து இருக்க வேண்டும், குடும்ப தலைவியாக வந்து இருக்க வேண்டும். அடுத்தது தமிழ்நாட்டில் வசிப்பவரெல்லாம் கம்பல்சரியாக வந்து இருக்கணும். குறிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான முதல் ஆவணம், முக்கியமான ஆவணம் ரேஷன் அட்டை கண்டிப்பாக வந்து தேவை. ரேஷன் அட்டை அவசியம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் வந்து வருமான வரம்பு பொறுத்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தின் ஒட்டுமொத்த ஆண்டு வருமானமும் 2.5 லட்சத்துக்குள்ளே வந்து இருக்கணும். அதாவது ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கலாம், இன்னொன்று ஒருத்தவங்க 50,000 சம்பாதிக்கலாம். இது போல் ஒட்டுமொத்தமாக வந்து சேர்த்து 2.5 லட்சத்துக்கு குறைவாக வந்து வருமானம் ஈட்டுற குடும்பமாக இருக்கணும். அவங்களுக்கு தான் வந்து இதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது சொத்து வரம்பு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக்கரா குறைவாக வந்து நஞ்சை நிலம், 10 ஏக்கரா குறைவாக வந்து கொஞ்ச நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த திட்டத்தில் வந்து எலிஜிபிலிட்டி. அதுக்கு மேலே வந்து வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. இந்த நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. குறிப்பாக வந்து மின்சார பயன்பாட்டு, ஆண்டு மின்சார பயன்பாட்டு 3600 யூனிட்டுக்கும் குறைவாக வந்து பயன்படுத்துகிற குடும்பங்களுக்கு தான் இந்த ரூபாய் 1000 திட்டத்தில் வந்து பயன்பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கிரைட்டீரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தளர்வு செய்யறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த தளர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்காக வந்து சொல்கிறேன். 2.5 லட்சம் வந்து ஆண்டு வருமானம் சம்பாதிக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டினா, அடுத்த 5 லட்சத்துக்கு உள்ளே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் பயனாளிகளாக வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மின் கட்டண வந்து பார்த்தீங்கன்னா 3600 யூனிட்டுக்கு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறவங்க தான் எலிஜிபிலிட்டி அப்படின்னா அது 5000 இல்லை 10,000 மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கிரைட்டீரியா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் கனரக வாகனங்கள் 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்களாம் இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி கிடையாது, 1000 ரூபாய் வந்து வராது. அதை வந்து தளர்த்தும் பொழுது கனரக வாகனங்கள் 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்களும் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம்
அப்படின்ற தளர்வுகள் வரும் பட்சத்தில் அது வந்து ஒரு மிகப்பெரிய தளர்வோட வந்து ஏற்படும். அப்போ வந்து பயனாளிகள் புதிய பயனாளிகளை வந்து சேர்க்க அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இந்த கிரைட்டீரியா தான் வந்து ஃபாலோ பண்ணப்படுது. இதுக்கு மேலே வந்ததுன்னா நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து அப்டேட் பண்ணுவோம். அப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து புதிய விண்ணப்பத்துக்கான தேதியெலாம் வந்து அறிவிச்சதுக்கப்புறம் நம்ம சேனலில் டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சு பார்த்து புதிய விண்ணப்பத்துக்கான அப்ளிகேஷன் நீங்களே வந்து எழுதி கொடுக்கலாம் முகாம் மூலயமா அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்மந்தமாக ரீசனாக வந்து ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருந்தது. வீடியோ நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விண்ணப்பம் அரசின் தகவல், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் உயர்த்த போகிறாங்க, அதாவது வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காரு சிஎம் ஸ்டாலின் வந்து அறிவித்திருக்காரு அப்படின்னு சொன்னதும், அது மட்டும் இல்லாமல் 5000 ரூபாய் வந்து போட்டிருக்காங்களே அப்படின்ற ஆர்வத்தோடையும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கு சேவை, தாசில்தார் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ் போல வந்து மக்கள் வந்து குவிகின்றனர் அப்படின்னு வந்து சொல்ல போகிறாங்க. முக்கியமாக வந்து சொல்லின்னு வராங்க. அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேவையிலையோ இல்லை இப்போதைக்கு வந்து தாசில்தார் ஆஃபீஸையோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதிய விண்ணப்பத்துக்கான ஆப்ஷன் வந்து இல்லை, புதிய விண்ணப்பம் வந்து அவங்க பெற்றுக்கல அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் அந்த விண்ணப்பத்தோட தான் வந்து இருக்குது. மறுபடியும் மேல்முறையீடு செய்யறவங்களுக்கான ஆப்ஷன் தான் வந்து வெப்சைட்டில் வந்து ஓப்பன் ஆச்சு. அது போல் மேல்முறையீடு செய்தவங்களுக்கு இப்போ 5000 வந்து கிரெடிட் ஆயிருக்கு. அதனால் புதிய விண்ணப்பம் வந்து சேவையில் கொடுத்தா வந்து எடுத்துக்குவாங்க, இல்லை தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்தா எடுத்துக்குவாங்க, இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தா எடுத்துக்குவாங்க, இல்லை வந்து எங்கன்னா முகாம் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலைஞ்சின்னு இருக்க தேவையில்ல. முக்கியமாக வந்து நோட் பண்ணுங்கள், மக்கள் வந்து குடிக்க தேவையில்லை. இப்போதைக்கு புதிய விண்ணப்பம் தற்போது ஏதும் பெறப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மேல்முறையீடு செய்த மனுக்கள் மட்டுமே இப்போதைக்கு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அதிகாரிகள் பதில் கூறி திரும்பி அனுப்பியுள்ளார்கள். யாரெல்லாம் வந்து போய் இது போல் ஆஃபீஸ்லேயோ சேவையிலையோ வந்து கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் மேல்முறையீடு செய்கிறவங்களோட மனுக்கள் மட்டும்தான் இப்போதைக்கு ஆய்வு செய்யப்பட்டு வருது அப்படின்றத வந்து ஆஃபீஸ்லேயே வந்து சொல்லி திரும்ப வந்து அமைச்சிருக்காங்க. இதனால் பெண்கள் வந்து தேவையின்றி அலைச்சலில் ஈடுபட வேண்டாம் அப்படின்றதையும் குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் வீடியோ வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. புதுசாக வந்து விண்ணப்பிக்க அப்ளை பண்ண போகிறவங்க எப்போ வந்து புதிய அப்ளிகேஷனுக்கான டேட் வந்து வருதோ அது அஃபிஷியலாக வந்து நம்ம சேனலில் வந்து சொல்லும். எங்கே முகாம் நடக்கும், எப்படி வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து எடுத்துன்னு போகணும், எப்போ வந்து உங்களுக்கு பணம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி அதை ஃபாலோ பண்ணி வந்து போங்க. தேவையில்லாத ஒரு சிலவங்க வந்து சொல்கிறது இது போல் ஆஃபீஸில் வந்து போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து கேட்டு நீங்களே வந்து அலைச்சலை வந்து மேம்படுத்திக்காதீங்க அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சம்மந்தமாக இந்த மாதம் வந்து ஒரு சிலவங்களுக்கு 5000 வந்து வந்திருக்கு. அது சம்மந்தமாகவும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுசாக வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைச்சிருக்கோ அப்டேட்டாக அதை ஃபுல்லாகவும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக வந்து அமையும். மேலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமோ இல்லை புதுசாக வந்து அப்ளை பண்ணுறது சம்மந்தமோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.